தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக சோழி பிரசனத்தின் மூலமாக ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பலனாக இறையருளாலும் குருவர் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஆவணி மாதம் ஒவ்வொரு மாதமும் நம் வாழ்வில நலன் தரக்கூடியதாக, நிம்மதி தரக்கூடியதாக, பிரச்சனை தரக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அந்த வகையில தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல நிறைய அனுபவங்கள் அத்தனையுமே நமக்கு எதிர்மறையாகத்தான் அமைந்து விட்டன. தொழில வாழ்க்கையில ஒரு கடுமையான போட்டியை சந்தித்து வந்த காலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு அருமையான காலம் என்றே எடுத்தோடு நான் சொல்லிடுறேன். கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக மாறுவதை இந்த காலகட்டத்துல, குறிப்பா இந்த ஆவணி மாதத்துல தனுசு ராசிக்காரர்கள் வருவீர்கள். நல்ல கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தும் கூட ஏனோ வாழ்க்கையில ஒரு தடுமாற்றத்தை சந்தித்து வந்தீர்கள். இனி கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன? இதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். அடுத்த ஒரு விஷயங்களை தலையிடுவது, அவர்களது பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் கூறுவது அவர்களுக்கு உதவுகிறது என்று நீங்களே பிரச்சனையில் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள், எதிர்ப்புகள் குறைவதற்கான சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும். தொழில் வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தில் எதிர்பாராத பணவரவுகள், தனவரவுகளை தருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். சிலர் எல்லாம் குடும்பத்தை பிரிந்து தொழில் ரீதியாக வெளியிடங்களை தங்கி வருவீர்கள். மன ரீதியான சில காயங்கள், அந்த நிலை மாறுவதற்கான ஒரு அற்புதமான காலமாக இது அமையும். நினைத்த காரியம் வெற்றியை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு 3ஆம் இடத்தில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார். புதிய வேலை, குறிப்பா பாத்தீங்கன்னா அரசு துறையில முயற்சி செய்வதற்கு அற்புதமான ஒரு காலமும் இந்த காலகட்டம் தான். 3ஆம் இடத்துல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாகவும் அந்த நிலையை ராகு பகவான் அமைத்து தருவார். கேதுவை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். குறிப்பா குடும்பத்துல கவனமாக இருந்து விட்டாலே சில பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். கொடுக்கல் வாங்கல் மிகுந்த கவனம் தேவை. 4ல சனிப்புங்க. 4ஆம் இடத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பணம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில இழப்புகளை சந்தித்து விடுவீர்களோ என்ற எண்ணம், அந்த சில இழப்புகள் பொருளாதார ரீதியா வருமா என்பதைத்தான் சோழி பிரசனம் சொல்கிறது. சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு வரவிற்கேற்ப செலவை வைப்பார். சுப செலவுகள் வரலாம். இந்த வரைக்கும் விரைய செலவுகளை சந்தித்து வந்த அந்த நிலை மாறி சுப செலவுகளை குரு அமைத்து தருவார். அதே நேரத்தை பற்றி செவ்வாய், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயை பொறுத்தவரை 7ஆம் இடத்துக்கு செல்வதனால கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் மறையும். எதிர்கால நலன்க யாரையோ நம்ம விட்டு கொடுக்கிறோம், அனுசரித்து போறோம். கணவன் மனைவி உறவு தானே, விட்டு கொடுப்பதனால் நம்ம எதுவும் கெட்டு போவதில்லை. அந்த வகையில ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு செல்வதனால இந்த பிரச்சனை தலை தூக்கும். கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் 9ஆம் இடங்கள்ல பலவீனப்படுவதனால் யாரு? சூரியன். குறிப்பா பாத்தீங்கன்னா சூரியன் ஆத்மகாரகன், பிதுர்காரகன் மட்டும் அல்லங்க. இழந்ததை திரும்ப தருவதில் இவனுக்கு ஈடேது இணையேது. அந்த வகையில ஆத்மகாரகன் சூரியனை பொறுத்தவரை 8 மற்றும் 9ஆம் இடங்கள்ல பலவீனப்படுவதனால தேவையில்லாத வீண் விவகாரங்கள் வரக்கூடும். கவனமாக இருந்து விடுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன், இவன் தான் முக்கியம் தனுசுக்கு. காரணம் என்னன்னா சுக்கிரன் 10ஆம் வீட்டில் பலவீனமாக கலப்படுவதனால பெண்களால சில விவகாரங்கள், பெண்களால சில அவப்பெயர்கள் வரக்கூடும். சற்று கவனமாக இருந்து விடுங்களேன். அது மட்டும் கிடையாதுங்க, யோகக்காரன் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது 3ல ராகு எதிர்கொள்ள தைரியம் தருவார். காரணம், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், அது பெண்களாக இருந்தால் என்ன, ஆண்களாக இருந்தால் என்ன, தொழில் ரீதியாக வந்தால் என்ன, குடும்பத்தில் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கூட கவலைப்படாதீங்க. அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை 3ல் இருக்கக்கூடிய ராகு பார்த்து கொள்வார். 5க்குரிய செவ்வாய் 7ல் இருப்பதனால கடன் சுமை குறைய வாய்ப்பு. அதே நேரத்துல மறைமுக வருமானங்கள் கிடைக்கலாம். 7ல் உள்ள செவ்வாயை 3ல் உள்ள ராகுவும் எதிர்பாரை பாதிப்புகளில் இருந்து உங்களை காப்பார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வை நான் சொல்லித்தான் தீரும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். காரணம் என்ன? கலத்திரகாரகன் சுக்கிரன் சாதகமாக இருப்பது ஒன்றுதான். குறிப்பா பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி பிறக்கும். குடும்பத்துல ஒரு நிம்மதி கிடைக்குங்க. என்னங்க, மனித வாழ்க்கையில நிம்மதி தானே.
அந்த நிம்மதி குடும்பத்துல தானே, அந்த நிம்மதி உறவுல தானே. இழந்த நிம்மதியை திரும்ப பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை களத்திரக்காரர்கள் சுக்கிரன் தருகின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்து ராகு அனைத்தையும் சமாளிக்கும் ஆற்றலை தருவார். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ராகு தாங்க. ராகு பகவான் ஒருவரே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தருகிறார். குறிப்பா பாத்தீங்கன்னா 3ல ராகு எதிர்கொள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் எதிர்கொள்ளக்கூடிய மனோ தைரியத்தை தருகின்றார். அதே நேரம் 3ஆம் இடத்திற்காக அனைத்தையும் சமாளிக்கும் ஆற்றல் தருகின்றார். மன தைரியம் அனைத்தையும் தருகின்றார். இது ஒன்று போதும். இந்த மாதம் முழுவதுமே இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புத காலம். மனிதனுடைய வாழ்க்கையில 3 பலம் என்று சொல்வேன். தேக பலம், மனோபலம், தெய்வ பலம். இந்த 3 பலமும் இழந்து தத்தளித்த உங்களுக்கு இந்த மாதம், குறிப்பா ஆவணி மாதம் 3 பலத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம் ராகு. ராகுவுக்கு கூறிய தெய்வம் பத்திரகாளி. அருகிலுடைய அம்மன் ஆலயம் சென்று அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாய்த்து வழிபடுவதும் இந்த மாதம் முழுவதுமே மகா கணபதிக்கு உரியது. அதான் அருகம்புல் நீங்களே மாலையை கட்டலாம், இல்ல கடையில் கிடைத்தால் மகா கணபதிக்கு அருகம்புல் மாலை சாத்துவது அற்புதமான ஒரு ஆற்றலை தரும்.